கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கராத்தே மாஸ்டர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கராத்தே தற்காப்பு கலை பயிற்சிக்கு சென்ற மாணவிகளை குட் டச் பேட் டச் சொல்லி தருவதாக தனது பழைய வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கராத்தே மாஸ்டர் மீது அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த குளச்சல் மகளிர் போலீசார் அவரை கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் 46 வயதான ஜெயின் மிலாடு. கராத்தே மாஸ்டரான இவர் தனது வீட்டு தோட்டத்தில் உள்ள மைதானத்தில் கோஜிரி ஒகினாவா என்ற பெயரில் கராத்தே அகாடமி நடத்தியும் வராரு. இந்த அகாடமியில் பாத்தீங்கன்னா சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கராத்தே தற்காப்பு கலை பயின்று வராங்க. சனிக்கிழமை அதிகாலையில பாத்தீங்கன்னா அந்த அகாடமியில் தற்காப்பு கலை பயின்று வரும் 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமியும் அவரது அக்காவான 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுமியும் கராத்தே பயிற்சியை முடித்துவிட்டு வீடும் திரும்பியிருக்காங்க. பயிற்சிக்கு சென்று வீடு திரும்பிய 9ஆம் வகுப்பு மாணவியான 14 வயது சிறுமி சோர்வுடன் காணப்பட்டதால் இதனை கவனித்த தாய் சிறுமியிடம் விசாரித்த போது அதிகாலை பயிற்சிக்கு சென்ற தன்னை கராத்தே மாஸ்டர் ஜெயின் மிலாடு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி தருவதாக அவரது பழைய வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார் என தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து சிறுமியின் தாய் பயிற்சிக்கு சென்ற தனது மூத்த மகளிடம் விசாரித்த போது கராத்தே மாஸ்டர் ஜெயின் மிலாடு ஏற்கனவே தன்னை இது போன்ற பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன சிறுமிகளின் தாய் நடந்த சம்பவத்தை குறித்து குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில பாத்தீங்கன்னா கராத்தே மாஸ்டர் ஜெயின் மிலாடு மீது போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த குளச்சல் அனைத்து மகளிர் போலீசார் அவரை கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. வன்கொடுமைகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தற்காப்பு கலை பயில வந்த மாணவிகளை வேலியை பயிரை மேய்ந்தது போல கராத்தே மாஸ்டர் குட் டச் பேட் டச் சொல்லி தருவதாக கூறி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.